முடிய அறையில் கண்ணாடி முன் நிறைய பின்புறத்தில் போல தெரிகிறது. திரும்பி பார்த்தால் யாரும் இல்லை. அப்படியானால் கண்ணாடியில் தெரிந்தது யார்? அது உணர்தல் இருக்கும்ப்பா, அதெல்லாம் இருக்குது. நான்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நான் டெய்லர் கடை தான் வச்சேன். அதுக்கு ஒரு கண்ணாடி வந்து பார்வையாக இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய மகத்தான பழைய ரூம் கடைக்கு போய் ஒரு பெரிய கண்ணாடி கொண்டாந்து வச்சுட்டேன். அதில் கண்டிப்பாக நிறைய உருவங்களை நான் இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பயந்து போய் தூக்கி வெளியே போட்டோம். அந்த கண்ணாடியே வேண்டாம். அதனாலேயே எனக்கு நிறைய பைத்தியம் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ யாரோ தெரியுறாங்க அந்த இதுலேயே காட்சிகள் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். அதனாலேயே அது ஒரு பெரிய பழம்பெரும் கண்ணாடி. அதை போய் பழைய கடையில் போய் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டார். வாங்கி வந்து மாட்டி விட்டார். பெரிய கண்ணாடி. அதன் மூலியமாக தான் நிறைய விஷயங்கள் நான் உணர ஆரம்பித்தேன். அந்த கண்ணாடியில் வந்து நிற்பது போல இருக்கும், போகிறது போல இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் உணர்ந்தது. அதில் தான் பயந்து நான் ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் இதனால தான் இந்த பிள்ளை குழம்புதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தூக்கி கொண்டு போய் மூட்டை கட்டி தூக்கி கொண்டு அப்போ தான் வாங்கிட்டு வந்த கண்ணாடியை கொண்டு போய் தூக்கி வெளியே ஓட்டு வந்துட்டார். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல. நன்றி தம்பி.